மேல்மா பகுதியில் செய்யாறு சிப்காட் மூன்றாவது அலகை அமைக்க தமிழக அரசு முனைப்பு காட்டி வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் 500 நாட்களை தாண்டி நடைபெற்று வரும் தொடர் போராட்டம் குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. திருவண்ணாமலை மாவட்டம் மேல்மா பகுதியில் செய்யாறு சிப்காட் மூன்றாவது அலகை அமைக்க தமிழக அரசு முனைப்பு காட்டி வருகிறது. இதற்காக மேல்மா உள்ளிட்ட 11 கிராமங்களில் சுமார் 3174 ஏக்கர் பரப்பிலான நிலத்தை கையகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள், விவசாயிகள் கடந்த ஆண்டு ஜூலை 2ஆம் தேதி முதல் தொடர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் மேல்மா சிப்காட் எதிர்ப்பு விவசாயிகள் இயக்கத்தின் ஆலோசகர் அருள் ஆறுமுகம் தலைமையில் 500வது நாட்களை கடந்து நடைபெற்று வரும் இந்த தொடர் போராட்டத்திற்கு பாரதிய கிசான் யூனியன் தலைவர் ராகேஷ் திகைத் பங்கேற்று விவசாயிகளுக்கும் அப்பகுதி மக்களுக்கும் ஆதரவு தெரிவித்தார். விவசாய நிலங்களை வாங்கும் நிலை நாடு முழுவதும் ஒரே மாதிரியாகவே உள்ளதாகவும், வளர்ச்சி என்ற பெயரில் நிலத்தை வாங்குவதாகவும், அதிக விலை கிடைக்கிறது என்ற எண்ணத்தில் விவசாயிகள் விளைநிலங்களை விற்க முன்வருவதாக குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய அவர், விவசாயிகள் தங்கள் நிலத்தில் பயிர் சாகுபடி செய்வதை நிறுத்தக்கூடாது என்றும், விவசாயிகள் ஒற்றுமையாய் இருக்க வேண்டும் எனவும், அதுவே நமது அடிப்படை உரிமை, அது நம்முடைய வாழ்வாதாரத்தை நிர்ணயிக்கும் என்றார். மேல்மா பகுதியில் செய்யாறு சிப்காட் மூன்றாவது அலகை அமைக்க தமிழக அரசின் முடிவை கைவிடும் வரையில் மேல்மா தொடர் போராட்டம் தொடரும் என அப்பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் எச்சரிக்கை விடுக்கின்றனர். குறிப்பாக உள்நாட்டு, வெளிநாட்டு நிறுவனங்கள் மற்றும் சிப்காட் போன்றவற்றிற்காக விவசாய நிலங்கள், நீர்நிலைகள், இயற்கை வளங்கள், குடியிருப்புகள் போன்றவற்றிற்காக கையகப்படுத்தும் திட்டத்தை மத்திய, மாநில அரசுகள் முற்றிலும் கைவிட வேண்டும் என்பது அனைவரின் வேண்டுகோளாக உள்ளது. தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் தொழிற்சாலைகளுக்காக விளைநிலங்களை கையகப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக விவசாய சங்கங்கள், விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் ஆங்காங்கே தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொழிற்சாலைகள் உள்ளிட்ட பல்வேறு தேவைகளுக்காக விளைநிலங்கள் உள்ளிட்ட இயற்கை வளங்கள் கையகப்படுத்தப்படும் போது கால்நடைகள், பறவைகள், நிலத்தில் வாழும் நுண்ணுயிரிகள் அழிக்கப்படுவது குறித்து மத்திய, மாநில அரசுகள் கருத்தில் கொள்ள வேண்டும் எனவும் சமூக ஆர்வலர்கள் வேண்டுகோள் விடுக்கின்றனர். குறிப்பாக மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது மேற்கு மண்டல விவசாயிகள் மாநாட்டில் விவசாயிகள் அனுமதியின்றி ஒரு அடி கூட நிலத்தை எடுக்க மாட்டேன் என உத்தரவாதம் அளித்ததாகவும், தேர்தல் அறிக்கையில் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரையில் கெயில் எரிகாற்று குழாய் திட்டம், IDPL எண்ணெய் குழாய் திட்டம் உள்ளிட்ட அனைத்து குழாய் திட்டங்களும் சாலையோரமாக மட்டுமே அமைக்கப்படும் என விவசாயிகளுக்கு வாக்குறுதி அளித்துவிட்டு தற்போது விவசாய நிலத்திற்குள் காவல்துறை பாதுகாப்புடன் அமைப்பதை கண்டித்து கோவை மாவட்டத்தில் விவசாயிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஜம் செய்திகளுக்காக சிறப்பு செய்தியாளர் விஜயபாலன்.